பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 10:31 பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவளாயிருக்கிறீர்கள். பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். நான் விசேஷமானவன் என்று சொன்னால் அதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, 29 ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆகவே பயப்படாருங்க. ஆண்டவர் இயேசு சொல்வதை கவனிங்க. ஒரு காசுக்கு அந்த காலத்துல 2 அடைக்கலான் குருவிகளை வித்து இருக்கிறாங்க. ஒரு காசு கொடுத்தா 2 குருவி கிடைக்கும். ஆனால் அப்படி சாதாரணமாய் காணப்படுகிற குருவி கூட பிதாவின் சித்தம் இல்லாம கீழே விழாது, யாரும் தொட முடியாது. தேவன் அனுமதித்தால் மாத்திரம்தான் அதை பிடிக்க முடியும், சேதப்படுத்த முடியும். தேவன் அதன் மீதே இவ்வளவு அக்கறையா இருக்கும் போது உங்க மேல எவ்வளவு அக்கறை கொண்டிருப்பார், உங்களை குறித்து எவ்வளவு பாசமும் அன்பும் வைத்திருப்பார். ஏனென்றால் நீங்கள் விசேஷமானவர்கள். அது மாத்திரம் உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். தினம் குளிச்சுட்டு தலை சீவும் போது சில முடிகள் சீப்பில் வந்துடும். நீங்க யோசித்து பாருங்க. அது தூக்கி தூர போட்டுட்டு உங்க வீட்டில் அடுத்த வேலையை கவனிப்பீங்க. தினம் 2 முடி விழுது, சில முடிகள் விழுது. ரொம்ப அதை குறித்து பாரம் கொள்வதில்லை. சில பெண்கள் அதை குறித்து ரொம்ப பாரம் கொள்ளுவாங்க. சாதாரணமா அதை தூர போட்டுட்டு போய் கொண்டே இருப்போம். உங்களுடைய தலையில் இருக்கிற மயிர் சாதாரணமா அன்னன்னைக்கு கீழே விழுகிறது. அதை கூட தேவன் எண்ணி வைத்திருக்கிறாராம். இன்றைக்கு இத்தனை முடி விழுந்திருக்கு, தலையில இத்தனை முடி இருக்கிறது என்று எண்ணி வைத்திருக்கிறாராம். ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? நீங்கள் அற்பமாய் நினைத்து குப்பையில போடுகிற முடியை கூட தேவன் இவ்வளவு கவனமாய் எண்ணி வைத்திருப்பாரானால் உங்களை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, சரீர சுகத்தை குறித்து தேவன் எத்தனை அக்கறை உள்ளவராய் இருப்பார் என்பதை வெளிப்படுத்த தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்க எப்படி ஆண்டவருக்கு விசேஷம் யோசித்து பார்த்திருக்கீங்களா? ஆண்டவர் என்னை பார்த்து நீ விசேஷமானவர் ஏன் சொல்றான்னு யோசித்து பார்த்தீங்களா? ஒரு 3 காரியம் சொல்ல நீங்க யோசித்து பாருங்களேன். முதலாவது, நீங்கள் விசேஷமாய் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். நீங்கள் சாதாரணமாய் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல, ஸ்பெஷலா உருவாக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் மனிதன் எப்படி விசேஷமானவனாய் சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1-2 புஸ்தகத்திலே அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறாரு. ஆதியாகமம் 1:27 தம்முடைய சாயலில் மனிதர்களை அவர் உருவாக்கினாராம். அது எப்படி உருவாக்கினார்? 2:7 அவர் மண்ணினாலே அவர் உருவாக்குகிறார். மண்ணினால் தன் கையை எடுத்து மண்ணினாலே உருவாக்கி நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். மிருகத்தை போல, பறவைகளை போல, உலகத்தின் செடி கொடிகள் மரங்களைப் போல ஆண்டவர் மனிதனை உண்டாக்கவில்லை. எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, மலைகள் உண்டாக கடவுது. ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாம் உண்டாக்கிவிட்டாரு. அவருடைய வார்த்தையில சிருஷ்டிக்கிற வல்லமை உண்டு. மனிதன் உண்டாக கடவுது அப்படி சொல்லவில்லை. அவர் தன்னுடைய கைகளினால் மண்ணை பிசைந்து ஒரு மனித உருவத்தை செய்து அவருடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மா. ஆத்மா என்பது மனிதனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எந்த மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் கிடையாது. மனிதன் விசேஷமாய் உருவாக்கப்பட்டவன், தேவ சாயலில் உருவாக்கப்பட்டவன். அப்ப நீங்கள் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். அதனாலதான் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு குழந்தை பிறந்த உடனே அதை கொடுத்துட்டு கேட்பாங்க, யார் மாதிரி இருக்குது, யாருடைய சாயல் இருக்குது, அப்பா அம்மா இருக்கா, அம்மா மாதிரி இருக்கிறா அப்படின்லாம் கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமா, அது மாதிரி கேட்பாங்க. கொடுத்துட்டு யார் சாயல் இருக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இங்கே மனிதன் ஆண்டவர் உண்டாக்கி நிறுத்தினால் தேவ சாயலில். கடவுளுக்கு 2 கை, இவனுக்கு 2 கை. கடவுளுக்கு 2 கண்ணு, இவனுக்கு 2 கண்ணு. கடவுளுக்கு 2 கால்கள், இவனுக்கு 2 கால்கள். கடவுளுக்கு 1 தலை, இவனுக்கு 1 தலை. தேவ சாயலில் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம அறிந்து கொள்ளணும். தேவ சாயலில் உருவாக்கப்பட்டபடியால், சிருஷ்டிக்கப்பட்டபடியால் நாம் பாக்கியவான்கள். 2வது, உங்களுக்காக அவர் சிலுவையில தன்னை பலியாய் கொடுத்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். பாருங்க,
யோவான் 1:29 இது உலகத்தின் பாவத்தை சுமந்திருத்திருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லப்படுகிறாரு. கலாத்தியர் 1:4, தீத்து 2:14 வாசிக்கும் போது இயேசு நமக்காக சிலுவையில் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காக, உனக்காக மகனே மகளே, சிலுவையில இயேசு ரத்தம் சிந்த தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். தன் ரத்தத்தை சிந்தினார். ஒரு மிருகத்துக்காக அவர் மரிக்கவில்லை, ஒரு பறவைக்காக அவர் மரிக்கவில்லை, ஒவ்வொரு மனிதனுக்காக அவர் மரித்தார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம், ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினார். ஏன்? மனிதன் விசேஷமானவன். மனிதனுக்குள் ஒரு ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவில் ரட்சிப்பு உண்டாகணும், பரிசுத்த வாழ்க்கை வாழணும். அவனுக்காக பரலோகத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதுனால அந்த பரலோக பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொள்ளணும். ஒரு மிருகமோ பறவையோ பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்காது. மனிதன் மாத்திரம்தான் தேவன் உண்டாக்கின அந்த பரலோகத்துக்குள்ளே செல்ல முடியும். அதற்காக தன்னுடைய ரத்தத்தை அவர் சிந்தினார். உங்களுக்காக தன்னை பலியாய் கொடுத்தார். எனக்காக ஏன் அவர் மரிக்க வேண்டும்? நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து நம்ம பாவ மன்னிப்பை கொடுக்க. 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம், நமக்காக சிலுவையில எல்லா பாவங்களையும் சுமந்து முடித்தார், நமக்கு சுகம் கொடுக்க. மத்தேயு 8:17 வாசிக்கிறோம், இயேசு நம்முடைய பலவீனங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு நோய்களை சிலுவையில சுமந்தார், நம்மை சுகமாக்க, நமக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுத்து நம்மை மகிழ்ச்சியாய் வைக்க சிலுவையில நம் நோய்களை சுமந்தார். ஏசாயா 53:4 வாசிக்கிறபடி நம்முடைய துக்கங்கள் பாடுகளை எல்லாம் சுமந்து விட்டார், நம்முடைய துக்கத்தை மாற்றி சந்தோஷப்படுத்த. கலாத்தியர் 3:13 பார்க்கிறோம், சிலுவையிலே நமக்காக சாபம் ஆனார். இந்த சாபத்தின் வல்லமையிலிருந்து மீட்டு நம்மை ஆசீர்வதிப்பதற்கு சிலுவையிலே நமக்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். உங்களுக்காக, என் மகனை உனக்காக, என் மகளை உனக்காக, என் ரத்தத்தை எல்லாம் சிலுவையில சிந்தினது உனக்காக. ஏனால் நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவள். உனக்காகத்தான் நான் மரித்தேன். உன்னை விசேஷமானவனாக எனக்கு சொந்தமாக்கி கொள்ளேன், என்னை நான் பலியாய் கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க மேல் ஆண்டவருக்கு எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா? அந்த இரத்தத்தினாலே பாவத்திலிருந்து மீட்பை கொடுக்கிறார், சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், அவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்கி ஆரோக்கியம் தருகிறார், நம்மை முழுமையாய் ஆசீர்வதிக்க தன்னை சிலுவையில் அவர் அர்ப்பணித்துக் கொண்டார். அதனால நாம் விசேஷமானவர்கள். உங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்ததனால நீங்கள் விசேஷித்தவர்கள். மூன்றாவது, நீங்கள் விசேஷமானவர்கள். ஏன் தெரியுமா? நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யோவான் 15:14 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் ரட்சிக்கப்படும் போது விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிகள், பிலீவர்ஸ். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார், அவர் மூலமா பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன், மரணத்திற்கு பிறகு பரலோகத்தில் இயேசுவோடு இருப்பேன். அவர்கள் விசுவாசிகள். விசுவாசிகள் என்ற அனுபவம் முதல் அனுபவம், அவ்வளவுதான். அதிலே நின்று விடக்கூடாது. அடுத்து நம் சீஷர்களாக மாற வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். அதனால உங்களை குறித்து தேவனுடைய விருப்பம் என்ன? நீங்க விசேஷமானவர்கள். நிற்க கூடாது. விசுவாசினை சீஷர்களாக மாற வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:32 விசுவாசிகள் ஆரம்ப காலத்துல இயேசு விசுவாசித்த எல்லாரும் விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டாங்க. பிறகு நீங்கள் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 6:7 வாசிக்கும் போது சீஷர்களாய் மாற்றப்படுகிறாங்க. சீஷர்கள் என்றால் இயேசுவின் அடிச்சுவடை பின்பற்றுகிறவர்கள். அவரை போல இந்த உலகத்திலே வாழுவது, அவரை பின்பற்றுவது, அவர் வாழ்ந்தபடி வாழ்வது, அதுதான் சீஷர்கள். அவருக்காக வாழ்வது, அவரை மகிமைப்படுத்துவது, அவரை மற்றவர்களுக்கு சொல்லுவது. நீங்கள் சீஷர்களாய் மாறணும். அதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். நான் விசுவாசிக்கிறேன், என் தேவைக்காக ஆண்டவரிடத்துல கேட்பேன், தருவார். எனக்கு சுதந்திரம்னா தருவார், விடுதலை தரணும்னா தருவார், வீடு வேணும்னு கேட்ட தருவார், வேலை வேணும்னு கேட்ட தருவார். இதை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. என்னை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். அவருடைய அன்பு எனக்குள்ளே காணப்படணும், அவருடைய சாந்த குணம் எனக்குள்ளே காணப்படணும், அவருடைய மனதுருக்கம் எனக்குள்ளே காணப்படணும், அவருடைய தாழ்மை இரக்கம் எனக்குள்ளே காணப்படணும். என்னை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். அதற்கு அர்ப்பணித்துக் கொள்வதுதான் சீஷத்துவம். அதனால இயேசுவை பின்பற்றுகிற எல்லாருமே சீஷர்களாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம்.
நீங்கள் விசுவாசிகள் என்கிற நிலைமை மாறி இனி நீங்க சொல்லணும், நான் இயேசு கிறிஸ்துவின் சீஷன், இயேசு கிறிஸ்துவின் சீஷி அப்படின்னு தான் சொல்லணும். விசுவாசின்னு பயன்படுத்தாதங்க. அது ஆரம்ப காலம், எல்கேஜி யூகேஜில. அதன் பிறகு மேல போகணும். இப்ப நான் சீஷியாக இருக்கிறேன். நீங்க படித்து கொண்டிருந்தாலும் இயேசுவின் சீஷராக வாழ்ந்து காண்பிக்க முடியும். நீங்க வேலை செய்து கொண்டிருந்தாலும் சீஷராக வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்த முடியும். அதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. நீங்க பிசினஸ் செய்து கொண்டிருந்தாலும், குடும்பஸ்திரியாக வீட்டு வேலைகளை கவனித்து கொண்டு குடும்பத்திலே நீங்கள் இருந்தாலும், நீங்கள் என்ன காரியம் செய்து கொண்டிருந்தாலும் இயேசுடைய சீஷர்கள் சீஷிகள். அந்த இடத்துல இயேசுக்கு சாட்சியாக இருக்கவும், அவரை மகிமைப்படுத்தவும், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தவும் நீங்கள் சீஷர்கள். உங்களை நீங்க வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, பிசினஸ் செய்யற இடத்துல கர்த்தர் உங்களை பயன்படுத்தி தன் மகத்துவத்தை விளங்க பண்ண விரும்புகிறார். அதற்கு ஒப்பு கொடுங்க. ஏன்னால் நீங்கள் விசேஷித்தவர்கள், உங்களை விசேஷமானவர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறாரே. அந்த அர்ப்பணிப்பு நமக்குள்ளே இருந்து விட்டால் ஆண்டவர் அழகாய் பயன்படுத்துவார். அப்படி இயேசுவின் சீஷர்களாக செயல்படுகிறவங்களை கர்த்தர் பாதுகாத்து நடத்துவார். யாரு கை வைக்க விட மாட்டார், பயப்பட விட மாட்டார். தைரியப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவர் நடத்துவார். சீசரா மாறிட்டீங்களா? உங்களை அதற்காக ஒப்பு கொடுக்கிறீங்களா? இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடுங்க, ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் விசேஷமானவன், விசேஷமானவள். உம்முடைய பார்வையில என்னை விசேஷமானவன் ஆக்கினதற்காய் ஸ்தோத்திரம். எந்த காரியத்தை கண்டு நான் பயப்பட மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் நான் பயப்பட மாட்டேன். இதை கண்டு நான் பயப்பட மாட்டேன். இந்த நெருக்கத்தை கண்டு பயப்பட மாட்டேன். நான் விசேஷித்தவன். என் இயேசுவினால் அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன். எனக்காக ரத்த சிந்தி மரித்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் மீட்கப்பட்டவன். பாவ சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன். நான் விசேஷமானவன். இதோ நான் அவருடைய சீஷனாக அவரை பின்பற்றுகிறவன். நான் விசேஷமானவள். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை விசேஷித்தவனாக மாற்றினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே என்று என்னை தைரியப்படுத்துகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் பயப்படுகிற இந்த காரியத்தில் அற்புதம் செய்யும்படி என் மத்தியிலே நீர் எழுந்தருளி இருக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனை, எந்தெந்த மகன், எந்தெந்த மகள், எந்தெந்த தாய் தகப்பன் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய கரம் இப்பொழுது வைக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். அவளை பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அவளை பயப்படுத்துகிற தடைகள் எல்லாம் விலகி வழி திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இவர்களை பயப்படுத்துகிற பொருளாத வியாதிகள், பலவீனங்கள், வலிகள், வேதனைகள், கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும். சுகமுண்டாகட்டும். கட்டுகள் அறுக்கப்படட்டும். சரீரத்திலே விடுதலை பொழுது இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இவளை பயப்படுத்துகிற தடைகள் விலகி தேவைகள் சந்திக்கப்படட்டும். அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்தருளும். அவள் எதிர்பார்க்கிற காரியத்தில் அற்புதம் செய்து இந்த நிந்தையிலேயே என் வாழ்க்கை கழிந்து விடுமோ, இந்த குறைவிலேயே நான் வாழ்ந்து முடித்து விடுவேன் என்று கலங்கி நிற்கிறார்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிகாசங்களும் நிந்தைகளும் ஆசீர்வாதமாய் மாறும்படி அற்புதங்கள் நடப்பதாக, தடைகள் விலகுவதாக. இன்றைக்கு ஒரு அற்புதம் ஆரம்பிக்கட்டும். பயப்படுகிற சூழ்நிலைகள் மாறி நன்மைகள் உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் என்னை தொட்டது, ஆசீர்வதித்தது என்று மகிழும்படி இந்த நிமிஷத்தில் இந்த ஆசீர்வாதத்தை, நன்மைகளை காண செய்வீராக. இதோ உம்முடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. பயத்தை எடுத்து போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்மைகளை வாய்க்க பண்ணுகிறதற்காய் நன்றி. இந்த மகன் உமக்கு விசேஷமானவன், இந்த மகள் விசேஷமானவள். அவர்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல நன்மையும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமான ஆசீர்வாதங்களை அருளி வல்லமை வெளிப்படுத்தும் மகத்துவத்தை விளங்க பண்ணும். இவர்கள் விசேஷமானவள் என்பதை சூழ்ந்திருக்கிற மக்களை அறிந்து கொள்ளும்படி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி அருளும். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மகன் மகள் விசேஷமானவர்கள் என்பதை விளங்க பண்ணுகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் செய்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.